So basically the whole stadium in the middle of the game was evacuated. Everyone was just screaming that there are bombs coming. Hey guys, ஐபிஎல் ஆரம்பிச்சு இதோட 18வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஐபிஎல்ல இனிமேல் அடுத்தடுத்து வர லீக் மேட்சஸை வந்து பிசிசிஐ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக தடை பண்ணல, ஐபிஎல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதட்டம் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று வந்து தர்மசாலாவில், அதாவது பஞ்சாபில் வந்து இந்த மேட்ச் நடந்துட்டு இருந்தது. ஹரியானாவில் டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் நடந்துட்டு இருந்தது. அப்போது மேட்ச் நடக்கிறப்ப அந்த பாகிஸ்தானில் இருந்து அவங்க இந்த அனுப்பிச்ச அந்த ட்ரோனு அதெல்லாம் அப்படியே விசிபிளாக இருந்துருக்கு. ஸோ அதனால டக்குன்னு லைட் இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காரணம் மாதிரி அதை காமிச்சு. ஏன்னா வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் பதற்றம் அடைஞ்சிடக்கூடாது, இதை நம்ம சொல்லி ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு காரணம் சொல்லி அவங்க எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. மேட்சும் அடுத்து அந்த மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே அவங்க பிளேயர்ஸ்லாம் அங்கேருந்து அவங்களாம் அங்கே ட்ரெயின் வச்சு டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க சேஃபாக. இப்போ அடுத்தடுத்து வர மேட்சஸ் இங்கே நடக்காது. இதே மாதிரி பாகிஸ்தானில் பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு லீக் போயிட்டுருக்கு, இங்கே ஐபிஎல் மாதிரியே. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஏக்கு வந்து அடுத்தடுத்து வர மேட்சஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இன்னும் பிளே ஆஃப்ஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் வந்து இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த போர் பதற்றத்துக்குரிய இதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து கரண்ட்டை ஃபுல் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து இப்போது எக்ஸாம்பிள் இந்த கிரவுண்டெல்லாம் அப்படி ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிடும்ல, அது மாதிரி இந்தியா கேட்டு, ஜெய்ப்பூர்லாம் ஃபுல்லாக ஊரடங்கு மாதிரி போட்டாங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்க மாதிரி நிறைய பிளேஸில் அது மாதிரி பண்ணிட்டாங்க. நேற்று வந்து நிறைய ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான் அனுப்பியும் எல்லாத்தையும் இந்தியா வந்து S-400 ரஷ்யாட்டேருந்து வாங்கின அந்த S-400 அதை வச்சு அந்த டிவைஸை வச்சு அதை தகர்த்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.